Hello friends, welcome to English படிக்க ஆசையா. ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க இங்கிலீஷ் வந்து தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சா மட்டும் நம்ம எப்படி உச்சரிப்பு வச்சு படிக்கலாம், அதாவது அந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸை வச்சு எப்படி படிக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏயோட சவுண்ட், அதாவது இந்த ஏ வேர்ட்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 6-7 சவுண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சவுண்ட்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வேர்ட்ஸில் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சவுண்டை எப்படி படிக்கிறது அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை தான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களுக்கும் இங்கிலீஷ் படிக்கணுன்ற ஆசை இருக்குது, இங்கிலீஷ் ரீடிங் பண்ணணும், அந்த ரீடிங்கை வச்சே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இதில் வந்து கற்றுக்கிறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. இங்கிலீஷ் வாசிக்கவும் செய்யலாம், அதே சமயம் நீங்கள் எழுதவும் செய்யலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப், ஆப் அப்படின்னு படிக்கணும். ஆப், ஆட், ஆட், ஆக், 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 ஆம், ஆம். இது நம்ம ஏன்னு எழுதினா ஏம் அப்படின்ட்டுலாம் இல்லை, அதாவது தமிழில் நம்ம ஆன்னு சொல்லுவோம், ஆனால் ஆன்ற சவுண்டு இல்லை, அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் தமிழில் எழுதலை. ஆம், ஆன், ஆப், ஆட். ஓகே? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம வந்து வார்த்தைகளை எப்படி படிக்கிறது, இப்போ ஆப் அப்படிங்கிற சவுண்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்னு நமக்கு தெரியும். அப்போ எப்படி படிக்கிறது? இல் ஆப், லேப், லேப். ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஏ வேர்ட்ஸ் ஃபேமிலி. அதே மாதிரி ஒவ்வொரு வவல்ஸுக்குமே இருக்குது, EIOU எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் அப்படிங்கிற சவுண்டை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்ட் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு தெரியும். சியோட சவுண்டு இங்கே இக்கு அப்படிங்கிற சவுண்டு, இக்கு ஆப், கேப், கேப், டேப், டேப், டு சவுண்டு, டேப். ஓகேவா? டேப் இல்லை டேப். அடுத்து பாருங்க லேப், இல் ஆப், லேப், இன் ஆப், நேப், கிர், கிர் ஆப், கிராப். ஸோ இங்கே வந்து இது வந்து நம்ம ஆர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிழ் அப்படின்ற சவுண்டு, சீக்கு இக்கு, ஆருக்கு இரு, கிழ் அப்படின்ற சவுண்டு வரும். கிழ் ஆப், கிராப், ட்ர் ஆப், ட்ராப், டு ஆப், டேப். அதே மாதிரி கிர், கிர் ஆப், கிராப், கிராப். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இதெல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஆப்புங்கிற சவுண்டை வச்சு கான்சனட்டோட சவுண்டை வச்சு நீங்கள் கிளஸ்டர் பண்ணி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த சவுண்டு வந்து ஆட், ஆட், டு ஆட், டேட், 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 இல் ஆட், லேட், லேட், பு ஆட், பேட், பேட். பியோட சவுண்டு இப்பு. எஸ்ஸோட சவுண்ட் இஸ், ஸ் ஆட், சேட், சேட், பு ஆட், பேட், பேட். அதே மாதிரி இது வந்து எல் பிளன்ஸ்ன்னு சொல்லுவோம். கில்ன்ற சவுண்டில் வரும். கில் ஆட், glad, glad, add, had, had, add, mad, mad. ஓகே? அடுத்தது ஏஜி. ஏஜிக்கு என்னது? ஆக், ஆக் சவுண்டு. ப ஆக், பேக், பேக். ட்ர், இது வந்து ஆர் பிளன்ஸு, இடு இரு சவுண்டு வரும். ட்ர் ஆக், drag, drag. G ag, gag, gag. Ag, nag. It ag, tag. Ag, rag, rag. Iv ag, wag. அதே மாதிரி இதுவும் ஆர் பிளன்ஸ் தான். ப இரு சவுண்டு. பிர் ஆக், பிராக், பிராக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன அப்படின்னா ஆம் சவுண்டு. ஏஎம் ஆம்ன்ற சவுண்டில் படிப்பீங்க. ஸோ ஆம், ஐ ஆம்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஆம். ஓகே, ஐ ஆம், ஐ ஆம் அ பாய் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சென்டென்ஸில் வரும். அப்போ ஆம்.
அதே மாதிரி இஹு ஆம் ஹாம், இஜ் ஆம் ஜாம். ஜேயோட சவுண்ட் என்னது? இஜ்ஜுங்கிற சவுண்டு. ஸ் ஆம் சாம், எல் வராது. இஸ் ஆம் சாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி ஸ்பு, இஸ்ஸு இப்புங்கிற சவுண்டு வரும். ஸ்பு ஆம் ஸ்பேம். அதே மாதிரி இ ஆம் யாம், டு ஆம் டேம் டேம். இதில் நீங்கள் டி அதே மாதிரி டி இது ரெண்டுக்கும் உச்சரிக்கிற டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சவுண்டோட டிஃப்ரெண்ட் எப்படி நம்ம உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பி பி. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசப்படுத்தி சொல்லணும். ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆன், ஏஎன் ஆன், கு ஆன் கேன், இஃப் ஆன் ஃபேன், ஆன் மேன், இப் ஆன் பேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா இது வந்து எல் பிளன்ஸில் வரும். இப் இல் பில் பிளான், பு இல் பிளான், இர் அண்ட் ran, it and tan, if and van, can, fan, man, pan, plan, ran, tan, van. அடுத்த சவுண்ட் வந்து at, at, k at cat, ik at cat, b at bat, is at sat, ih at hat, ir at rat, at mat, if at fat, at. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த கான்சனண்டோட சவுண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி 5 லெட்டர்ஸ் இந்த மாதிரி படிக்கும்போது தான் நம்மளால் ரீடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நல்லா என்னால் ரீடிங் தெரியுது அப்படின்னா நான் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீடிங்கும் கற்றுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் சவுண்டுன்னு பார்த்தோம்னா ஆப், ஏபி ஆப். இப்போ சவுண்டில் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. இக் ஆப், கேப், மேப், ரேப், டேப், கேப், லேப், நேப், கு லேப், கிளாப். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஏயோட சவுண்டு. ஸோ இது வந்து ஆங்கிறது ஷார்ட் சவுண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த சவுண்டும் ப்ளஸ் வந்து இது ஃபேமிலிங்கிறது வந்து இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 7 காம்பினேஷன். ஸோ இந்த ஃபேமிலி நம்ம படிச்சுக்கிறது மூலமாக பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எழுதுறதுக்கும் ட்ரபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உச்சரித்து படித்து நீங்கள் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் 3 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்களால் ஈஸியாக இங்கிலீஷை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். இப்போ பெரிய வேர்ட்ஸ்னாலுமே அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் படிப்போம். அப்போ வந்து அதில் ஒரு 3 எழுத்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம படிக்கிற அந்த பேசிக்கை வச்சு தான் படிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளாக படிக்கிறதுக்கான மெத்தட் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இப்போ சவுண்ட்ஸ் இன்றைக்கி கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் டவுட்டாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்ற உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்னொரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.